நம் ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தேடும் போதெல்லாம் நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் மேலானவைகளையே உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்து அவருடைய மகிமையை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். ஒரு எச்சரிப்பின் செய்தியை அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பதை இங்கே நாம் காணலாம். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு எச்சரிக்கை என்று கவனித்து பார்த்தீர்களா? இந்த எச்சரிக்கையின் செய்தி யோபுவின் காலத்தில் யோபுவை அபிஷேகித்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு யோபு வாழ்ந்திருக்கிறார். நோவா காலத்திற்கு முன்பு அவர் வாழ்ந்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் யோபுவினுடைய காலத்தில் தான் இன்றைக்கு மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிற 500 அடி நிகழமுள்ள பெரிய மிருகம், 100 அடி நிகழமுள்ள பெரிய மிருகங்களெல்லாம் வாழ்ந்து இருக்கிறது. டைனோசர் என்று சொல்லும் அநேக மகா பயங்கரமான மிருகங்கள்லாம் வாழ்ந்தது என்பது யோபின் புஸ்தகத்திலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுதே பரிசுத்த ஆவியினால யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொன்னார். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் இந்த பூமியின் வளர்ந்து நிற்பார் என்று சொன்னார். ஆம், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகை, ஆண்டவர் இயேசுவனுடைய 2ஆம் வருகை யோபுவை கொண்டு ஆவியானோர் பேசினார். ஆனால் அந்த யோபு இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு கொடுக்க எச்சரிக்கை என்ன? இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட பாருங்கள், எவ்வளவாய் துன்மார்க்கம் நாம் வாழும் தேசங்களில் பெருகியிருக்கிறது. எவ்வளவாய் துன்மார்க்கம் உக்ரைன் தேசத்திலும் ரஷ்யா தேசத்திலும் எவ்வளவாய் ஜனங்கள் 2 மனிதர்களுடைய பேராசை நிமித்தம் அனுதினமும் சாக்கடிக்கப்படுகிறார்கள். ஈவு இரக்கமில்லாத கொலைகள் போர் என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது. மதவெறி என்ற பெயரில் எவ்வளவு விதமான துரோகங்கள், துன்மார்க்கங்கள், கேடுபாடுகள். ஒரு இனத்தை தள்ளி ஒரு இனம் உயர வேண்டும். பல இனம் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, தங்கள் இனம் உயர வேண்டும் என்ற ஒரு பார்வையில் எவ்வளவான மோசடிகள், எவ்வளவான பொய் பிரச்சாரங்கள், எவ்வளவாய் துரோகங்கள், எவ்வளவாய் மோச நாசங்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை கவனித்து பார்த்தீர்களா? இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. கொலைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காம இச்சைகளும் பணத்துக்காக, நிலத்துக்காக, பெண்ணுக்காக, பதவிக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக ஒருவர் அழித்து கொள்ளுவதும் தான் இன்றைக்கு இந்த பூமியில் பெருகி இருக்கிறது. என் அன்பானவர்களே, தேவ ஜனங்களான நம்மையெல்லாம் பாதுகாக்க நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பலத்த கையில் நாம் அனுதினமும் அடைக்கலம் தேடிக்கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே நம்முடைய அடைக்கலம். நம்மை சூழ்ந்து எத்தனை தீமைகள் பெருகி இருந்தாலும் கூட சரி, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தாவீது சொன்னது போலதான், என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு நீர் விருந்து படைத்திருக்கிறீர் கர்த்தாவே என்று தாவீது சொன்னது போலதான் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் பாதுகாக்கப்படுகிறார்கள். பலவிதமான தேசங்களிலே கிறிஸ்துவின் ஜனங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தோடு கூட காக்கப்படுகிறார்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய ஜனங்களையும் கண்மணி போல் காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, பாவம் உலகத்தில் வந்ததின் விளைவு மனிதர்கள் துன்மார்க்கர்களாய் மாறினார்கள். அவர்கள் கையில் தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த துன்மார்க்கத்தின் உச்சக்கட்டத்தில் இந்த உலகம் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய சமுதாயத்திலும் கூட தெருத்தருவாய், வீடு வீடாய், ஊர் ஊராய் துன்மார்க்கர்கள், சண்டாளர்கள் பெருகியிருப்பதை நாங்கள் காண்கிறோம்.
ஆனாலும் உம்முடைய பலத்த கையில உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். உங்க கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லோரையும் உம்முடைய பலத்த பிரசன்னம் மூடிக்கொள்கிறதற்காக நன்றி. உம்மையே மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.